ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேச்சுலர் மசாலா எக் ரைஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் டயர்டாகவோ இல்லை உங்களுக்கு குழம்பு வைக்க கஷ்டமோ இருந்தால் இந்த ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெயை 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா உருக்குனோன்னே இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கொஞ்சோண்டு கோஸு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கோஸு. வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவு நம்ம வதக்கினோன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு வாசம் போனோடனே இப்போ தக்காளி, கோஸு, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு இது இப்போ இந்த கோஸுக்கு வதங்குற அளவு உப்பு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது வதங்கினோடனே நம்ம மூடி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த தக்காளி, கோஸு எல்லாம் வதங்கும். இந்த அளவு நம்ம எடுத்துக்கிறோம். இது ரெண்டு பேருக்கான அளவு. நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை அதிகமாக சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும். இது முட்டையை சேர்த்து நம்ம இப்போ அடித்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம். மசாலா நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு எல்லாம் நம்ம சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம முட்டையை அடித்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா மேலே இதேமாரி பரவுன மாதிரி ஊற்றிக்கணும். உடனே கிண்டக்கூடாது. முட்டையை வேக விடணும். முட்டையை நம்ம மூடி போட்டு பெப்பர் மேலே போட்டு இப்போ மூட போகிறோம். இதை பாருங்கள், இதேமாரி நான் மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சு நல்லா வேகணும். வெந்தவுடனே தான் நம்ம இந்த அளவு திருப்பி போடணும். திரும்பி போட்டு நல்லா இதை நல்லா கொஞ்சம் ஒரு அளவு வெந்தவுடனே அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் நம்ம என்ன ரைஸ் வடிக்கிறோமோ சாப்பிட்றோமோ அதே ரைஸ் தான். பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாது. இது 2 பேருக்கான அளவு. நான் கொஞ்சம் ரைஸ் எடுத்து இதை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிறேன். இப்போ பெப்பர் மேலே போய் ரெடி ஆகிடுச்சுன்னா ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு லெமன் வேண்டாலும் புரிஞ்சிக்கலாம். இதுக்கு எதுவுமே தொட்டுக்க அவசியம் இல்லை. ஊறுகாய் மட்டும் போதும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் சாப்பிட்ணுன்னாக்கா இந்த மசாலா எக் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.